தோல்வி வந்தா என்ன பண்ணணும்? அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும்? இத பத்தி நாம நெறைய பேசுறோம், கத்துக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெற்றிய எப்படி ஹேண்டில் பண்றது? அத பத்தி நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? வாங்க, இன்னைக்கு நாம இந்த ஒரு முக்கியமான கேள்விய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வரி இது. கிரீடம் சூடிய தலைக்கு நிம்மதி இல்லைன்னு. எவ்ளோ பெரிய உண்மை இல்லையா? வெற்றிங்கிறது வெறும் கொண்டாட்டத்தை மட்டும் கொண்டு வரதில்ல. அது கூடவே ஒரு பெரிய பாரத்தையும் சில கவலைகளையும் கொண்டு வருது. அதத்தான் இந்த வரி ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. இது கொஞ்சம் விசித்திரமா தோணலாம், ஆனா உண்மை அதுதான். நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியரை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நிறையவே யோசிக்கிறோம். ஆனா சக்சஸ எப்படி மேனேஜ் பண்றது? சில சமயம் தோல்வியை சமாளிக்கிறத விட வெற்றியை கையாள்வது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம விரிவாக பார்க்க போறோம். ஆமாங்க. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலேயும் சில மறைக்கப்பட்ட சவால்கள் இருக்கு. நாம பார்க்காத சில நிழல்கள். வெற்றிங்கிறது ஒரு காயினோட ஒரு பக்கம் மாதிரி. அது வெளிச்சமா தெரியலாம். ஆனா அதே காயினுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? அந்த பக்கத்துல தான் இந்த மெத்தனம், பொறாம, திரும்பவும் ஜெயிக்கணுமேங்கிற அழுத்தம் இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். பொதுவா நாம என்ன நினைப்போம்? வெற்றியும் தோல்வியும் ஒண்ணுக்கொன்னு எதிரானதுன்னு. ஆனா உண்மையில அப்படி இல்ல. அது ரெண்டு தனித்தனி விஷயமா பாக்கறத விட்டுட்டு ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி பார்த்தா என்ன ஆகும்? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, வெற்றியும் தோல்வியோ ஒன்னோடு ஒன்னும் பின்னி பிணைஞ்சிருக்கு. எதிரி கிடையாது. ஒவ்வொரு ஜெயிக்கிற தருணத்துக்குள்ளயும் நாளைக்கு வரப்போற ஒரு தோல்விக்கான ஒரு சின்ன வேதை ஒளிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த பெரிய வெற்றிக்கான ஒரு மூலப்பொருள் மாதிரி. அதுதான் நம்ம அடுத்த வெற்றிக்கு தேவையான பாடத்தை கத்துக் கொடுக்கும். தாமஸ் எடிசன் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தோத்து போகல, பல்பு எரியாததுக்கு 10,000 வழியை கண்டுபிடிச்சிருக்கேன்னார். என்ன ஒரு பார்வை பாருங்க! அவர் தோல்விய ஒரு முடிவா பார்க்கல. அது அந்த வெற்றிக்கான பயணத்துல ஒரு படி, அவ்வளவுதான். தோல்வி இல்லாம வெற்றி இல்லங்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பர் உதாரணம் இருக்க முடியாது. சரி, இப்போ பிராக்டிக்கலா சில விஷயங்களை பார்க்கலாம். வெற்றி கிடைச்சதும் நம்ம கால் தரையில இருக்கணும் இல்லையா? அதுக்கு 3 நங்கூரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயங்களும் வெற்றிங்கிற பெரிய புயல் அடிக்கும்போது கூட நம்மள நிலையா நிக்க வைக்கும். அந்த 3 நங்கூரங்கள் என்னென்னன்னா, 1 பணிவு, 2வது மெத்தனமா இல்லாம கவனமா இருக்கிறது, 3வது நம்ம உறவுகளை பத்திரமா பாத்துக்கிறது. இந்த ஒவ்வொன்னையும் சில உதாரணங்களோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். வாங்க பார்க்கலாம். வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் வர்ற மிகப்பெரிய எதிரி யாரு தெரியுமா? மெத்தனம். நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நினைக்கிற அந்த எண்ணம்தான். கோடாக், பிளாக்பஸ்டர் இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ராஜா மாதிரி இருந்தாங்க. ஆனா நம்ம வெற்றி போதும்னு மெத்தனமா இருந்தாங்க. புது டெக்னாலஜிக்கு மாறாம விட்டாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனிகள் எங்க இருக்குன்னே தெரியல. பாருங்க, நேற்றைய வெற்றி நாளைய தோல்விக்கு எப்படி காரணமா அமையுதுன்னு. இதுவரைக்கும் நம்மள பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம பார்வைய மாத்தலாம். வெற்றிங்கிறது நாம மட்டும் கொண்டாடுற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய பொறுப்பு. நம்மளுக்கு கிடைச்ச வெற்றியை வச்சு நாம மத்தவங்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறது தான் அடுத்த கேள்வி. உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குதுன்னா அது உங்களை மட்டும் உயர்த்துறதுக்கானதில்ல. அதை வச்சே மத்தவங்களுக்கும் நன்மை செய்யணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் ஆப்பிளுக்கு திரும்பி வந்தப்போ வெறும் கம்பெனியை காப்பாத்தணும்னு மட்டும் நினைக்கல. டெக்னாலஜியை வச்சு இந்த உலகமே எப்படி யோசிக்கணும், எப்படி வேலை செய்யணுங்கிறதே மாத்தினாரு. அவரோட தனிப்பட்ட வெற்றி ஒரு உலக புரட்சிக்கே காரணமாச்சு பாருங்க. சரி, நீங்க ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. வெற்றிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு பயணம். அதோட அர்த்தம் காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கும். மாவீரன் அலெக்சாண்டர் பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. உலகத்தையே ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் உட்கார்ந்து அழுதாராம். ஏன் தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கு இனிமே எந்த உலகமும் இல்லையேன்னு. பாருங்க, வெற்றிய ஒரு கடைசி இலக்கா பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றிடம்தான் மிஞ்சும். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப பெருசு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 25 வயசுல சக்சஸ்னா என்ன? ஒரு நல்ல வேலை, ஒரு ப்ரமோஷன். அதுவே 45 வயசுல வேலை, குடும்பம்னு ஒரு நல்ல பேலன்ஸ். 65 வயசுல நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த விட்டுட்டு போறது. இப்படி நம்ம வெற்றிக்கான அர்த்தத்தை நாமளே மாத்திக்கிட்டே இருக்கணும். இல்லனா நேத்து தலையில வச்ச கிரீடம் இன்னைக்கு நம்ம கழுத்தை நெரிக்கிற சங்குலியா மாறிடும். அப்போ நம்மளோட உண்மையான கேரக்டரை டெஸ்ட் பண்றது எது? தோல்வியா? இல்லவே இல்ல, வெற்றிதான். தோல்வி நம்மள அடக்கமா இருக்க கத்துக் கொடுக்கும். ஆனா வெற்றிதான் நம்ம யாருங்கிற உண்மையான முகத்தை கண்ணாடி மாதிரி காட்டும். சரி, இப்போ நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை வேகமா ஒரு தடவை பார்த்தரலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க வெற்றி பயணத்தை சரியா வழிநடத்த நிச்சயம் உதவும்.
கடைசியா இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். வெற்றிங்கிறது நீங்க என்ன சாதிச்சீங்கிறது மட்டும் இல்ல, அது உங்களை எப்படிப்பட்ட மனுஷனா மாத்துதுங்கிறது தான். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற கிரீடத்தை எப்படி நீங்க புத்திசாலித்தனமா அதே சமயம் பணிவா சுமக்க போறீங்க? யோசிங்க.